எறா, கடம்பா, நண்டு, எலிப்பூச்சி, சங்குக்கறி, மீன், நெத்திலி, சுறா புட்டு, பீஃபு, சிக்கனு, முட்டை இங்கே இல்லாத இதே இல்லை ப்ரோ. எல்லாமே சூப்பராக தரமாக இருக்கும் ப்ரோ. ஸோ மீன் குழம்பு நல்லா இருக்கு. தான் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வாங்கியிருக்கேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா எறா, நெத்திலி, சிக்கன்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இங்கே ஸ்பெஷல் வந்து சீ ஃபுட் தான் ஸ்பெஷலு. பட் மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. நான் ஒரு 3-4 வருஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து. காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நல்லாயிருக்கும். அதனால தான் தேடி இங்கே வரதா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் தேடி வர சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸு. ரொம்ப நல்லாயிருக்கு. 10 இயர்ஸாகவே இங்கே வந்துட்டுருக்கேன் நான். இந்த கடை வந்து சின்ன ஒரு ஸ்டாலாக இருந்தது. முன்ன 2 அக்கா மட்டும் தான் ஆரம்பித்தாங்க. 2014 இந்த கடை தெரியும் எனக்கு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். முக்கியமாக வந்து இங்கே வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கிறது ப்ரான்ஸு. அண்ட் தென் இவங்க அதுக்கு கலக்கிற மசாலா வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி கடலில் பிடிக்கிற மீன் தான் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஒர்த் ஃபார் த மணி. வணக்கம், இது உங்களோட வீல் அவுட் ஒரு சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பட்டினப்பாக்கத்தில் இருக்க நாகாஸ் மெஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா சங்கு கறி, கடம்பா தொக்கு, எறா ஃப்ரை தான் வந்து இங்கே ஸ்பெஷலாக. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து ஸ்பெஷலான மீன் குழம்பு இருக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 லிட்டருக்கு மேலேயே வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போறீங்க, அந்த மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் எப்போ தான் பார்க்குறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பாட்டி. வணக்கம். கடை பேர் என்னது? நாகாஸ் பீஸ். நம்ம கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு? பட்டினப்பாக்கம் லூப் சாலை மெயின் ரோட். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்? நம்ம கிட்ட எறா, கடமா, சிக்கன் தொக்கு, நண்டு தொக்கு, நெத்திலி, மீன், வவாலு, வஞ்சரம், பொதுவா இது அன்னாட வாங்கிட்டு வர சார் கல்யாணம். இதெல்லாம் நம்மகிட்ட ஸ்பெஷல். உங்கள்கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஸ்பெஷலான மீன் குழம்பு இருக்கு. ஸ்பெஷலான வீட்டுல தான் மிளகாத்துல அரைச்சி போட்டு மாங்காய் எல்லாம் போட்டு. ஓகே. நம்மகிட்ட மீன் குழம்பு சாப்பாடு எவ்வளவு? 60 ரூபாய் அன்லிமிட்டெட். மீன் குழம்பு, அதுக்கப்புறம் என்ன கொடுப்பீங்க? பொரியல், சாம்பார், ரசம், சாம்பார் எல்லாமே கொடுப்பீங்க. எல்லாமே எறா தூக்கட்டா கொடுப்போம். நண்டு தூக்கு சேர்ப்பாங்க, சிக்கன் தூக்கு சேர்ப்பாங்க. அதெல்லாம் தனியா எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா போட சொல்ல ஒரு குழம்பு தரணும். ஓகே. எவ்வளவு வருஷமா நம்ம வந்து கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம்? 2006 சுனாமி வந்து 2 வருஷம். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சோம். 2006ல இருந்து ஆரம்பிச்சோம். ஓகே. நம்மகிட்ட அப்ப சாப்பாடு ரேட் எவ்வளவு? அப்பெல்லாம் வந்து ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும். அப்புறம் 5 கிலோ சோறு 5 ரூபாய்க்கு. 5 ரூபா தானா? வந்து கவலை மீன் 10 ரூபாய். ஓகே. 3 மீன் 4 பீஸ் 10 ரூபாய். ஓகே. 5 கிலோ அப்புறம் எக்ஸ்ட்ரா ரைஸ் 3 ரூபாய்க்கு கேட்பாங்க. அப்போ வந்து அன்லிமிட்டட் எல்லாம் கிடையாது, அளவு சாப்பாடு. அளவு சாப்பாடு போட்டோம்னா 2 சாப்பிட்டாங்க 3 ரூபாய். பரவாயில்லையே. அப்புறமா விலை ஏற 10 ரூபாய் சோறு, 10 ரூபாய் கறி, 10 ரூபாய் மீன் இருக்கு. அப்புறமா 20 ரூபாய்ச்சு. இப்போ வந்து 80 ரூபாய் அரிசி, இப்போ 60 ரூபாய் சாப்பிடுறோம். அந்த மீன் குழம்பு வந்து உங்ககிட்ட அந்த அவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்றாங்களே, நீங்க தான் உங்க மருமகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? நாங்க அப்ப 2006 நாங்க செஞ்சோம். அப்பெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை போயிடும். எங்க பையன்கிட்ட கடை வச்சுட்டு அவங்க நட்டுறாங்க. அவங்க பாத்துட்டு மேல் பாத்துக்கிறாங்க. ஓகே. சரி, அந்த மீன் குழம்பு வந்து எப்படி பண்றீங்கன்னு எங்களுக்கு காட்டுறீங்களா? ஆச்சர் செய்யறாரு, போய் பாருங்க. ஓகே, வாங்கப்பா. என்ன ஊத்திருக்கீங்க? வெந்தயமா, பூண்டா போன்ற இந்த மாதிரி நல்லா என்ன தட்டி போடுறீங்க? எவ்வளவு பூண்டு போடுறீங்க? பூண்டு 1/2 கிலோ போடுறோம். 1/2 கிலோ போடுறீங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். எப்படி நிக்கிறீங்க? செம்ம அனலா இருக்கு. அடேங்க அப்பா, சரியான அனலுங்க. இந்த ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்குமா? 10க்கு 8 இருக்குமா? 10க்கு 8 தான். அதான் 10க்கு 8 இருக்கும். 8 கூட இருக்காது. செம்ம கம்மியா, அதுக்கு கம்மியா தான் இருக்கும். செம்ம அனலு. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கழுவி தான் போடுவோம். எல்லாமே கழுவி தான் போடுவீங்க. மீன் குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது, மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கறது மாங்காய். எப்பயுமே எல்லா குழம்புக்குமே மாங்காய் போட்டு தான் போடுவீங்க. சாம்பாருக்கு, மீன் குழம்புக்கு மாங்காய் போடுவோம். வெங்காயம் எப்படின்னா வதக்கிடுவீங்களா, ஏதாவது அரைப்பீங்களா? அரைக்க மாட்டோம். வதக்கி நல்லா பொன்னிறமா வதக்கி மொத்தம் 20 கிலோ மீன் குழம்பு வைக்கிறாங்களா? எவ்வளவு பெரிய அண்டா பாருங்க. இந்த அண்டா சைஸ் எவ்வளவுனா? அண்டா இது வந்து 35 லிட்டர் போய். 35 லிட்டர். அடுங்கப்பா. 35 கிலோ.
35 கிலோ அதான். டெய்லி நீங்க தான் மீன் குழம்பு வைப்பீங்களா? ஆமா. ஆ நான் லீவ் போடுற அன்னைக்கு அக்கா வைப்பாங்க. அக்கா வைப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் வைப்பீங்களா எப்படி? ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க கிட்ட கத்துக்கிட்டது தான் நான். அப்படியா? அவங்க தான் எனக்கு கத்து கொடுத்ததே. ஆ நான்வெஜ் நீங்க வந்து கத்துக்கிட்டது அவங்க அவங்ககிட்ட தான். 2 நாள் கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சானா ஆமா. இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி போடுறீங்க. தக்காளி போட்டுலாம். எவ்வளவு கிலோ தக்காளி போடுறீங்க? 6 கிலோ. 6 கிலோ. 6 கிலோ வெங்காயம் போட்டீங்களோ? வெங்காயம் எவ்வளவு போட்டீங்க? வெங்காயம் 8 கிலோ. 8 கிலோ. இப்போ தக்காளி வதங்கிருச்சானா? தக்காளி நல்லா வதங்கி. வதங்கிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா. வீட்டு மசாலா. ஆமா. கடையில் எந்த மசாலா வாங்க மாட்டோம். எல்லாமே வீட்டு மசாலா தான். ஆமா. எவ்வளவு கிலோ நான் மசாலா போடுறீங்க? மசாலாவே வந்து ஒரு 6 கிலோ. 6 கிலோ மசாலாவா? எங்க அப்பா அங்க பாருங்க எவ்வளவு மசாலா. பார்த்தீங்களா எவ்வளவு மசாலான்னு? எங்க அப்பா. அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுவீங்க. மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் புளி கரைச்ச புளி. ஓ ஃபுல்லா புளி தான். 3 கிலோ புளி. 3 கிலோ புளி வந்து கரைச்சி வச்சிருக்கீங்க. ஃபுல்லா புளி தண்ணி மட்டும் தான் ஆட் பண்றாங்க. அவங்க வெறும் நார்மல் வாட்டர்ல ஆட் பண்ணலாம். எல்லாமே புளி கரைச்ச தண்ணி மட்டும் தான் ஆட் பண்றாங்க. புளி கரைக்கிறதுக்கு ஒரு அக்கா தனியா வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் புளி மட்டும் தான் கரைக்கிறாங்க. நான் காலையில இருந்து பாக்குறேன் புளி மட்டும் கரைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உப்பு. உப்பு. இப்போ எப்படின்னா புளி தண்ணி ஊத்திட்டீங்க. இப்போ மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்களா? ஆமா. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆ உப்பு போட்டாச்சு. ஆ அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மீன் போடுவோம். மீன் போடுவீங்க. மாங்காய் எப்போ ஆட் பண்ணுவீங்க? மாங்காய் மீன் போடுறதுக்கு முன்னாடி மாங்காய் ஆட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். நானும் ப்ராசஸ் முடிஞ்சா அவ்வளவுதான். மீன் குழம்பு. ஆனால் சிம்பிளாக தான் இருக்கு மீன் குழம்பு ரைட்டா? ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குன்றீங்க. ஆமா. ஆனால் மீன் குழம்பு வைக்கிறதுல கஷ்டம்னு சொல்லுவாங்களே. அது கஷ்டம் நினைக்கிறதுல கஷ்டமா இருக்கு. உங்களுக்குலாம் ஈஸி தான். ஈஸி தான். வெங்காயம் தக்காளி வாங்கினா முடிஞ்சது. முடிஞ்சு. ஆமா. நல்லா கொதிக்கணும். கொதிக்கணும். மீன் குழம்பு எப்பவுமே நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நேரம் கொதிக்க விடுவீங்க இப்போ? அரை மணி நேரம் 1 மணி நேரம். 1 மணி நேரம் கொதிக்க விடுவீங்க. மூடி போட்டாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கொதிக்கும். 1 மணி நேரம். 1 மணி நேரம் கொதிக்கும். நல்லா கொதிச்சிச்சு. எவ்வளோ நேரம் நான் கொதிக்க விட்டீங்க? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். அடேங்கப்பா. கோச்சானே இப்போ ஓப்பன் பண்றீங்க. பாடி நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சுண்ட விட்டு. ஆக்சுவலி வந்து இது 3/4 அண்டா கிட்ட வச்சாங்க. இது வரையும் வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. அப்படியே சுண்ட விட்டுருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது வந்து மாங்காய் போடுவாங்க. மாங்காய். ம். அப்படியேங்கப்பா. மாங்காய் போட்டா புளிக்குழம்பு வந்து வேற லெவல்ல இருக்குமே. இது என்ன மாங்காய்? கலா மாங்காய். கிளிமுக்கு மாங்காய். ஓகே. மாங்காவோட அந்த ஃப்ளேவரே வந்து மீன் குழம்பு வந்து தூக்கி கொடுக்குவேன். வேற லெவல்ல இருக்கு. ஆமா. இப்போ மாங்காய் போட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மீன் போடணும். மீன் போட்டு மீன் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கொதிக்க விடுவீங்க? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். அவ்வளோ சொந்த விட்டுறீங்க. அவ்வளவுதான். ஓகேண்ணா. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டாதான் வந்து மிளகாத்தூள் வாசம் இல்லாம இருக்கும். ஆனா இப்போ மாங்காய் வந்துருச்சானா? மாங்காய் வெந்துருச்சு. எவ்வளவு நேரம் வேக்காடு கொடுத்தீங்க? 10 நிமிஷம். 10 நிமிஷம். ஆமா. ஓகே. எப்படி மாங்காய் வந்துருச்சுன்னு பாத்துறீங்க? கரைஞ்சிருச்சு பாரு. நல்லா குழையணும். குழஞ்சிருச்சு. கலர் மாறி. கலர் மாறி. கலர்ல இருந்து இப்ப மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா? இப்ப வந்து மீன் போட போறோம். மீன் போட போறீங்களா? இது எவ்வளவு கிலோ மீன்னா? இது வந்து 20 கிலோ. 20 கிலோ மீன் போடுறீங்க. கிழிச்ச மீன். கிழிச்ச மீன். சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பாடுக்கு மீன் கொடுப்பீங்களாண்ணா? மீன் கொடுப்போம். அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் இருந்து ஆஃப் பண்ணோம்னா மீன் குழம்பு ரெடி. ஸோ ஃபைனலாக வந்து அவங்க மீன் குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன வாங்கியிருக்கோம்னா நண்டு கிரேவி, சொரா போட்டு, சங்கு கறி வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பெஷல் வந்து எறா ஃப்ரை, கடமா ஃப்ரை, அப்புறம் நெத்திலி ஃப்ரை தான் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு, முட்டை தொக்கு, சிக்கன் தொக்கு, அப்புறம் எறா தொக்கு வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வந்து மீன் குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க. அப்படியே எங்க அப்பா கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. வெறும் அவங்க வீட்டு மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணாங்க. வேற எதுவுமே போடலை. அப்படியே டேஸ்ட் பண்ணலாம்.
அப்படியே லைட்டா ஆத்தாடி இங்க பாருங்க. இங்க வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு தான், 60 ரூபா தான் சாப்பாடு. அதுக்கு வந்து மீனும் கொடுக்குறாங்க, எத்தனை மீன் வேணா வாங்கிக்கலாம். அப்பா கலரே கட்டி இழுக்குதே. அதுவும் மாங்காய் போட்டுலாம் பண்றாங்க மீன் குழம்பு. மாங்காய் போட்டு பண்ணாவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதோட புளிப்புத்தனம் வந்து நல்லா இறங்கும். அப்ப வந்து கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? இது பிசைஞ்சிட்டு இது எடுத்து வா வேற லெவலுங்க. மீன் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா புளிப்பா இருக்கு, கொஞ்சம் லைட்டா காரமா இருக்கு. மெட்ராஸ் மீன் குழம்புனா இதுதாங்க. இதுதான் மெட்ராஸ் மீன் குழம்பு. அப்படி இருக்கு. டேஸ்ட் வந்து பிரிச்சிருச்சு வேற லெவலு. அப்பா சூப்பர் டேஸ்ட்டுங்க மீன் குழம்பு. ரைஸை வந்து நல்லா பதமா போட்டு வேக விட்டுருக்காங்க. அரிசியா இல்லாம நல்லா பதமா கரெக்டான அளவுல வந்து அரிசி வந்து வேக்காடு விட்டு எடுத்துருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து அவங்களோட வந்து சொரா போட்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். சொரா போட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்பா எடுத்து சொரா போட்டுல வேற ரகம் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா வந்து சொராவை வந்து நல்லா சுடுதண்ணியில போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பச்சை மிளகாய், சீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு பண்ணிருக்காங்க போல. அதோட ஃபிளேவர் வந்து நல்லா தெரியுது. சூப்பரா இருக்குங்க சொரா போட்டு. செம்ம டேஸ்ட், நல்லா இருக்கு. ஒர்த்து சொரா போட்டுல இங்க வந்து ஒர்த்து. இங்க பாருங்க, சொரா போட்டு வந்து மெயினான விஷயம் வந்து குழந்தை பத்தவங்கள சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு வந்து நல்லது. ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த சொரா போட்டுல வந்து எல்லாருமே சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. அடுத்து வந்து அவங்களோட சங்கு கறி தான் ட்ரை பண்ண போறோம். சங்கு கறி பாருங்க, அடேங்கப்பா எப்படி இருக்கு. இதை எடுத்துட்டு இங்க பாருங்க, நல்லா அல்வா மாதிரி இருக்கா. எடுத்து சங்கு கறியோட ஃப்ளேவர் வந்து வேற லெவலுங்க. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. சங்கு கறியெல்லாம் நல்ல வேக்காடு கொடுத்து எடுத்துருக்காங்க. சங்கு கறி சாப்பிடாதவங்களுக்கு நான் சொல்றேன், இது எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து சிக்கனோட அப்படியே கல்லீரல் சாப்பிட்டா ஒரு ஒரு கடியா இருக்குங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து அல்ட்ரா சூப்பரா இருக்கு. நல்லா மசாலாவா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ ட்ரை பண்ணலாம் பாருங்க. மீன் குழம்பு தான் அடிச்சுக்கவே முடியல. அடுத்தடுத்து பைட்டு போயிட்டே இருக்கு. அடுத்து வந்து இவங்களோட எறா ஃப்ரை தான் ட்ரை பண்ண போறேன். இங்க பாருங்க, நல்லா அந்த தவால போட்டு பரட்டி பரட்டி எடுத்துருவாங்க. எறா ஃப்ரைல அடிச்சுக்கவே முடியாது இவங்ககிட்ட, அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. எறா வந்து தவால போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, காலி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே அந்த குழம்பு மசாலா தான் போடுறாங்க. குழம்பு மசாலா போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் ஃப்ரை பண்ணுறாங்க. நல்லா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே வந்து ஸ்லோ குக்கிங்கில் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து அவங்களோட கடம்பா ஃப்ரை தான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, அடேங்கப்பா கடம்பா ஃப்ரை நல்லா இருக்கு. பட் வந்து லைட்டா கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி தெரியுது. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பொடி இருக்குல்ல, இந்த பொடி வந்து எல்லாத்துக்குமே தூக்கி கொடுக்குறாங்க. இந்த பொடி தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பொடி வந்து ஒரு பக்கம் டேஸ்ட் கொடுக்குன்னா, இன்னொரு பக்கம் அவங்க வதக்குறது ஃப்ரை பண்றது டேஸ்ட் வந்து அல்ட்ராவா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட நெத்திலி தான் வந்து ட்ரை பண்ண போறோம். என்னோட ஃபேவரட் வந்து நெத்திலி. நெத்தில அடிச்சுக்கவே முடியல. நெத்தில நல்லா வந்து மொறுன்னு எடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்குங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நெத்திலாம் நல்லா இருக்கு, நல்லா மசாலாவே. அது மட்டும் அந்த மசாலா தூக்கி கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. கருவேப்பிலை போட்டு அதோட ஃப்ளேவர்ஸும் நல்லா தெரியும். எல்லா சீ ஃபுட்டுமே இந்த கடையில் வந்து சூப்பரா இருக்கு, எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஃபைனலா வந்து அவங்க நண்டு கிரேவி தான் ட்ரை பண்ண போறோம். எடுத்துட்டு நண்டு சான்ஸே கிடையாது, சூப்பரா இருக்கு. எல்லாத்துலயுமே அந்த குழம்பு மசாலா தான் போடுறாங்க. அந்த குழம்பு மசாலா தான் எப்படி அரைக்கிறாங்கன்னு தெரியல, அதுதான் டேஸ்ட் கொடுக்குது, சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். இவங்க குழம்பு மீனை வந்து டேஸ்ட் பண்ணலாம். குழம்பு மீன் பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே லவ்வா பழம் மாதிரி. இங்க பாருங்க, அப்படியே குழம்பு மீனோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களோட வந்து முட்டை தொக்கு தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த முட்டை தொக்கு நான் இப்போ செய்கிறப்ப பார்த்தேன், நல்லா பண்ணாங்க.
லைட்டாக வந்து சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். இது மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை தொங்கல் இப்போ எடுத்து இங்கே பாருங்க. அட்டகாசம், அற்புதம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். முட்டை தொங்கல் வந்து வேற ரகம், வேற லெவல், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து அவங்களோட வந்து சிக்கன் தொக்கு தான் ட்ரை பண்ண போறோம். சிக்கன் பாருங்க, நல்லா எண்ணெயா இருக்கு. அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணி இவங்க எப்படி பண்றாங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி செய்யாம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ல கொடுக்குற மாதிரி தான் பண்றாங்க. ஒவ்வொரு செய்முறை இருக்கு, அந்த மாதிரி தான் பண்றாங்க. சிக்கன் தொக்கு நல்லா ஆயிலா இருக்கு பாருங்க, நல்லா ஆயிலா வச்சிருக்காங்க. அப்பா எடுத்து எது எது எப்படி இருக்கணுமோ அப்படிதாங்க இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. சிக்கன் தொக்குல வேற லெவல், நல்லா இருக்கு. கறி எப்படி வந்திருக்கு வந்து பார்ப்போம். வரேன், அப்படியே பஞ்சா வந்துருக்கு. பண்ணிட்டேன், எடுத்து கறி நல்லா வந்திருக்கு, சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்தது அவங்களோட வந்து எறா தொக்கு தான் இருந்து டேஸ்ட் பண்ண போறோம். அது எறா ஃப்ரை, இது எறா தொக்கு. எடுத்து எறா தொக்குல வேற ரகம், நல்லா இருக்கு. காரசாரமா வச்சிருக்காங்க, நல்லா ஸ்பைஸா வச்சிருக்காங்க, லைட்டா புளிப்பா இருக்கு. ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டுப்பாங்க. எறா தொக்கு எப்பயுமே தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டா அதிகமாக போடணும், அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. எறா தொக்கு சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. ஃபைனலாக வந்து நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய். அக்கா, இது நம்ம சேனலோட லோகோ, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கங்க.